மார்னிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க தலைப்பு மெய்ஞான ஹோமியோபதி. நான் ஆன்மீகம் பேச வரப்போறேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். என்னுடைய நோக்கம் அதல்ல. ஹோமியோபதியில ஒரு மெய்ஞானம் இருக்கு. அது என்ன மெய்ஞானம், அதை தான் நான் சொல்லலான் இருக்கேன். இந்த மெய்ஞானத்துக்கும் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும் ஆன்மீக உலகத்தின் மெய்ஞானத்திற்கும் உள்ள சின்ன வேறுபாடை கோடிட்டு காட்டலான் இருக்கேன். அப்பதான் நாம எதுக்காக பேசுறோங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆன்மீகவாதிகளும் இந்த மெய்ஞானத்தை வேற மாதிரி சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையின்பாலையும் இதை பேசப்படும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்க பேசல, இதுக்காக அவங்க ஆராய்ச்சியும் பண்ணல. ஏன்னா அவங்களுடைய நோக்கமும் இது அல்ல. ஆனா இது எவ்வளவு அவசியமாக இருக்கு அன்றாட வாழ்க்கையில ஒரு மானுடத்திற்கு எவ்வளவு தேவையா இருக்குங்கிறத சொல்வதற்காக தான் இந்த தலைப்பு வச்சிருக்கேன். அதனால இதுல ஆன்ம தரிசனமோ, அப்சர்வர் இஸ் அப்சர்வ், சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் அந்த மாதிரியான வார்த்தைகள் இதில் இருக்காது. அதை தாண்டி மாயவாதத்தின் சோர்ஸை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிறது தான் இருக்கும். மாயவாதம் என்று ஒதுக்காமல் மாயவாதத்தால் சிக்கி கிடக்கும் இந்த மானுடத்தையும் தனிநபரையும் தனியனையும் எப்படி விடுவிப்பது என்பதை, அதனுடைய சோர்ஸ் எது என்பதை சொல்லுவதற்கு இந்த ஹோமியோபதியை விட்டா வேற ஒன்றும் இல்லை. குறைஞ்சபட்சம் இதை இந்த ஹோமியோபதியோட தொடர்புள்ள உளவியலும் இதுக்கு பங்காற்றிட்டு இருக்கு. அவங்களையும் நம்ம குறையே சொல்ல முடியாது. உளவியலின் துறையின் உதவியுடனும் ஹோமியோபதியின் சிறப்பம்சத்துடனும் சேர்த்துதான் இந்த மாயவாதத்தின் சோர்ஸை நம்ம பேச போறோம். ஆனா என்னுடைய நோக்கம் ஹோமியோபதியின் வழியாக தான் சொல்ல போறேன். உளவியலின் அம்சத்தினுடன் சொல்ல போவதில்லை. இதுல நான் கொஞ்சம் வேறுபடுறேன். உளவியல் அதுக்கே உள்ள சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கு. அது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு சில பார்வைகளை அது முன்வைத்திருக்கு. அது பார்க்காத பார்வைகள் இருக்கலாம். அதே போல ஆன்மீகமும் பார்க்காத பார்வைகள் இருக்கு என்பதை அங்கீகரிக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஆன்மீகவாதிகளும் எனக்கு தெரிஞ்சு நோய்களை குணப்படுத்தினதாக தெரியல. அவங்களுடைய உபதேசத்தின் மூலமாகவோ அவங்களுடைய டெக்னிக்கின் மூலமாகவோ பெரிய நோய்களை எல்லாம் குணப்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவங்களுடைய மிஸ்டிக் தெரபெட்டிக்ஸ் மூலமாக, மிஸ்டிக் சயின்ஸின் மூலமாக, மிஸ்டிக் மெட்டாபிசிக்கல் எம்பிரிக்கல் பாராமீட்டர் மூலமாக சில அதிசயங்களை மிராக்களை செஞ்சிருக்காங்க. அதே நடைமுறை சாத்தியமாகவும் இருக்கு சில இடத்துல. இந்த அங்கீகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இந்த இடத்துல நான் பேச வரேன். டைரக்டா கேசஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். அதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கேஸ், இவருக்கு ஒரு 20-25 வருஷமா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், எரெக்டேஷன் வந்துகிட்டே இருக்கும், ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும். இவரால பஸ்ல போக முடியாது, சொந்த கார்ல போக முடியாது. இவர் லாரி வேனு எல்லாம் வச்சிருக்காரு, டிராக்டர் முதற்கொண்டு வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு, வசதியானவர். ஆனா எதுலையும் இவரால போக முடியாது. கோவில்பட்டியிலிருந்து என்னை பார்க்க வந்திருக்காரு. எதுல வந்திருக்காரு? நான் மோட்டர் பைக்கில் வந்திருக்காரு. நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா மோட்டர் பைக்கில் தான் அவரால் வர முடியும். வேற எதுல வந்தாலும் இவருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாயிரும். எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய டிரான்ஸ்போர்ட் மெத்தட் இதுதான். அப்படிதான் என்னை பார்க்க வர்றாரு. கூட ஒருத்தர் வர்றாரு. நான் ரொம்ப பயந்த சுபாவம் ஆரம்பிச்சோன்னு சொல்றாரு. ஆனா நான் ஒரு பெரிய தொழில் செஞ்சிட்டு இருக்கேன், நல்லபடியா போயிட்டு இருக்க, பண வசதி எந்த குறைபாடும் இல்லை. ஆனா இந்த உடல் நோய் என்னை ரொம்ப துன்புறுத்துது. என்ன பண்ணுதுன்னா உடம்பெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆயிக்குது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே வயிற்றுல வலி உண்டாயிடுது. அந்த தொப்புள் சுத்தி நேவல் ஏரியா சுத்தி பெயின் ரொம்ப வந்துடும். பெயின் வந்தோடனே அப்புறம் மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த டிரான்ஸ்போர்ட்ல போனாலும் இந்த பிரச்சனை வருது. ஆனா மோட்டர் பைக்கில் போட மட்டும் வர மாட்டேங்குது. அப்புறம் மோஷன் போய் நேனல் பார்ட் எல்லாமே புண்ணாயிருது. அதனால என்னால உட்காரவும் முடியாது. ஏகப்பட்ட துன்பங்கள். நான் இதுல இருந்து மீள்வதற்காக எல்லா வைத்தியம் பார்த்துட்டேன். என்னால முடியவே இல்லை. ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்டேன். உங்களை கேள்விப்பட்டு ஒருத்தர் சொல்வதன் மூலமாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த கேஸ் எக்ஸஸ் பிளாட்டுலன்ஸ் உடம்புல ஃபார்ம் ஆயிருது. இந்த பிளாட்டுலன்ஸ் எரக்டேஷனா, அதாவது ஏப்பமாக வருது. அதே மாதிரி பிளாட்டுலன்ஸாவும் கீழே ஆனல் பேசேஜ் வழியா போகுது. இப்ப இந்த கேஸ எதுல இருந்து தொடங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன பண்ணுவோம்னா தெரபெட்டிக்ஸ் படிச்சு வச்சிருக்கிறதுனால எது கேஸ்ட்ரிக் ரெமடியோ அதெல்லாம் கொடுப்போம்.
கார்போ வெஜ், காலி கார்பு, நமக்கு தெரிஞ்ச என்னென்ன ரசப்பட்டுடா அது இது எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்போம். எதுவுமே சக்சஸ் ஆகும். ஏன்னா இவருடைய உணர்வு எதிர்ன்னு நாம தெரிஞ்சாதானே முடியும். உணர்வு தெரிவது எப்படி? இந்த உடல் சொல்லி காட்டும். அவர் சொல்றாரு பாத்தீங்களா, இந்த கேஸ் ஃபார்ம் பண்ணோன்னு அந்த தொப்புளை சுத்தி ஒரு வலி வருது அப்படிங்கிறார். அந்த வலிதான் உணர்வு. அது மனம் அல்ல, சூட்சும உடம்பையும் இந்த ஸ்தூல உடம்பையும் கனெக்ட் பண்ற இடம். சட்டல் பிளேனையும் மெட்டீரியல் பாடியும் கனெக்ட் பண்ற இடம். அந்த இடத்த நம்ம கேட்கணும். என்னங்க பண்ணுது அப்படின்னு கேட்டேன். பிடிச்சு இழுக்குதுங்க. பிடிச்சு இழுக்கிறதா இங்க மையம். வேற என்ன செய்யுது? பிடிச்சு இழுத்த மாக்களை அது டயரியாவாக போக ஆரம்பிச்சிடும், கேஸாக போக ஆரம்பிச்சிடும். அது மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு பயம் வந்துடும். என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்க. இப்ப ஃபியர்னு எடுக்கிறதா, ஆங்ஸைட்டின்னு எடுக்கிறதா, இந்த மாதிரியான சிறு பிள்ளை ஹோமியோபதி தனத்தை விட்டுறணும். நம்ம இந்த ஹெட்டிங்க போடுறது ஃபியரு, ஆங்ஸைட்டி, டெலியூஷன், இந்த மாதிரி டெலியூஷன் போயிட்டா கூட பரவாயில்ல, மற்ற ஏரியாக்கெல்லாம் போய் சிக்கிக்க கூடாது. இங்க உணர்வு எதுன்னு பார்க்கணும். உணர்வு பிடிச்சு இழுக்கிறது. இந்த பிடிச்சு இழுக்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச கலைதான். இது அனகாடியம் தாவர குடும்பத்துல ஃபேமிலியில இருக்கிற செடிகளுக்கு இந்த பிடிச்சு இழுக்கிற சென்சேஷன் உண்டு. அதுல ரஸ்டாக்ஸுக்கு இந்த கேரக்டர் உண்டு. இவருடைய ரியாக்ஷன் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ரஸ்டாக்ஸா இல்லாட்டி மொத்த மருந்துக்கலாம். ரஸ் வெண்ணா, ரஸ் ராடிகனா, ரஸ் கிளாபராவா, அனகாடியமா, என்ன மருந்து கொடுக்கறதுன்னு தெரியும். அதனால என்ன பண்ணுவீங்கன்னா, சார் எப்படியாவது இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணுவேன், இதுல இருந்து மீள்வதற்காக முயற்சி பண்ணுவேன். நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன்னா உடனே இறங்கிடுவேன். கார்ல போயிட்டு இருந்தா என்னால வர முடியாதுன்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவேன். உடனே ஐ ஹவ் டு கம் அவுட் ஃப்ரம் த சிச்சுவேஷன் அட் தி ஏர்லியஸ்ட். அப்படின்னா என்னது? டைஃபாய்ட் மியாசம். அதனாலதான் இவருக்கு ரெஸ்டாக்ஸ் கொடுத்தேன். ரெஸ்டாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நாள்ல போன் பண்ணுங்கன்னு, 1 வாரம் வச்சு போனே வரல. அப்புறம் போன் வருது. இப்ப வலி வர்றது குறைஞ்சு போச்சு, கேஸ் போறது ரொம்ப குறைஞ்சு போச்சு, இப்ப ஏப்பம் வர்றது குறைஞ்சு போச்சு, நெஞ்சு எரிச்சலும் குறைஞ்சு போச்சு, இப்ப டயரியா போறதும் குறைஞ்சு போச்சு. பயம் குறைஞ்சிருச்சானா? பயம் குறைஞ்சிருச்சு, ஆனா குறையல. எப்படி பாருங்க, டைலாக் பாருங்க, சினிமா போற டைலாக் மாதிரி வருது. அப்படின்னா என்னங்க அதுன்னா, சார் அது ரொம்ப வருஷமா இருக்குல்ல, வந்துருமோ, ஆயிருமோ, உடம்பு சரியா இருக்குமோ, ஏன்னா இப்ப 1 வாரமா தானே நல்லா இருக்கேன், மருந்து சாப்பிட்ட பிறகு வந்துருமோன்னு பயம் இருந்துகிட்டே இருக்கு சார். அதனால ரொம்ப பத்திரமா இருக்கேன். எந்த ஊருன்னு கேட்டேன். கோயில்பட்டி. வரும்போது கடலை மிட்டாயோட வரணும் அப்படின்ட்டு சிரிச்சார். கடலை இல்லையே கொண்டு வந்துடுறேன் சார்ன்ற மாதிரி அவரோட சிரிப்பு இருந்தது. ஏன்னா அவ்வளவு மாற்றங்கள் நடந்துச்சு. அதுக்கடுத்து 1 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள், பயமும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டை அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க ஒரு அம்மாவை அனுப்பி வைக்கிறார். அவர் கொடுத்தது ரெஸ்டாக்ஸ் 3x. நல்லா பாத்துக்கோங்க, 30 இல்ல 6 இல்ல 3. அவங்களுக்கு இந்த 3xல ரொம்ப மாற்றங்கள் நடந்திருக்கு. இது கூட அவங்களுக்கு சல்ஃபரையும் கொடுத்திருக்கேன். ஏன் சல்ஃபரை கொடுத்திருக்கேன்னா, எடுக்க சொல்லல, கொடுத்திருக்கேன். இவருக்கு இந்த வயிற்றால போய் அந்த புண்ணாயிரும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல அவருக்கு சல்ஃபர் தேவைப்படும். சம்டைம்ஸ் நெஞ்செரிச்சல் கூட போடுச்சுன்னா அது சல்ஃபராக மாறும். இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால அது கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் அதனுடைய பயன்பாடு வரும். ஆனா நல்ல மாற்றம் வந்திருக்கு. அவருக்கு உலக அதிசயம். எனக்கு அதிசயமே இல்லை. ஏன் அதிசயம் இல்லைன்னா, மெய்யான ஹோமியோபதி எனக்கு தெரியும். ஹோமியோபதியினுடைய ஞான ரகசியம் எனக்கு தெரியும். ஹோமியோபதியின் ஞானம்னா என்னன்னு தெரியும். அதனால எனக்கு இது பெரிய அதிசயமா தெரியும். அந்த ஞானத்தை பின்னாடி சொல்றேன். 2வது கேஸ், இதுவும் அதே போல அவர் அனுப்பி வச்ச கேஸ்லயா, இதுவும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். இந்த அம்மா உட்காந்துட்டாங்கன்னா 15 செகண்ட் கூட இருக்காது, எரக்டேஷன் வந்துகிட்டே இருக்கு, ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. அவங்க என்கிட்ட பேசும்போது எத்தனை தடவை இந்த மாதிரி எரக்டேஷன் வந்திருக்குன்னு எனக்கே எண்ண முடியாது. அந்த அளவு இருக்கு, அவங்களுக்காக எண்ண முடியாது, வந்துகிட்டே இருக்கு. என்னங்க அப்படின்னு கேட்டேன். தொட்டாவே ஏப்பம் வந்துகிட்டு இருக்கு. தொட்டா போதும் உடம்பெல்லாம் ஏப்பம் வருது. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னா, சார் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தேன், வீட்டுக்கார விட்டு பிரிஞ்சு இப்ப எங்க அம்மா வீட்லயே இருக்கேன். ஏன்னா
என்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது. எங்க வீட்லயே இருக்க சொன்னோம் நாங்க. அவர் உங்க வீட்டுல இருக்கிறதுக்கு நான் ஏன் உன்னைய கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால வேற வழி இல்லாம நாங்க எங்க வீட்லயே நான் இருந்துகிட்டேன். அவரும் அவர் வீட்லயே இருந்துகிட்டாரு. 2 பேரும் பிரிஞ்சுட்டோம். இப்ப பிரிஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை சார், இதுக்கு காரணம் நாங்க தான். எனக்கு அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கல. அவரு ஒன்றும் செய்யல, அவங்க வீட்டு ஆளுகளும் ஒன்றும் செய்யல. எனக்கு எங்க வீட்டுலதான் இருக்க பிடிக்கும். அவங்கள மேரேஜுக்கு அப்புறம் கூட்டு வந்துடலாம்னு நினைச்சோம். ஆனா அவர் வரல. அதனால அவர் வேண்டான்னு சொல்லி வச்சாச்சு. அவர் பிரிஞ்சதோ கல்யாணம் இப்படி முடிஞ்சதோ உங்களுக்கு எதாவது வருத்தம் இருக்கான்னு கேட்டேன். ஐயா, எந்த வருத்தமும் உண்டு. அது நடந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. வேற என்ன பிரச்சனை அப்படின்னு. சார், இந்த இடத்த தொட்டா போதும், சும்மா கைய உடம்புல எந்த இடத்த தொட்டா போதும் ஏப்பமா வரும், பயங்கரமா வரும், நிக்கவே நிக்காது. ஏன் சார் இப்படி வருது? இவ்வளவுதான். அதுக்கு மேல பேசல. அதுக்கு மேல ஒரு வரி கூட பேசல. எது கேட்டாலும் இதுக்குள்ளேயே அவங்க பேச்சு களம் இருக்கு. எனக்கு கூட அப்ப ஒரு டாக்டர் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என்ன மருந்து வரும்னு கேட்டாங்க. வீட்டிலேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கல்கேரியா கார்டு வரும் சார். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, சல்பர் வரும் சார். பாருங்க. ஆனா அது தப்பு இல்லை, அது சரியான பார்வை. அப்படி ஒரு சிந்திக்கிறது ஒரு லேட்டரல் திங்கிங், நல்ல பார்வை. ஆனா இங்க உணர்வு எது? தொட்டா அதிகமாகுது. டச் அக்ரவேஷன், மொராலிட்டி. அதுதான். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. அது மொராலிட்டி தான், அது உணர்வு அல்ல. பயங்கரமா வருது, பயங்கரமா இருக்கு. டெலிரியம் டெரர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டெரர்ங்கிறது அங்க இருக்கிற உணர்வு நான் ஸ்டாப்பா வந்துட்டு இருக்கு. எனக்கே பயமா இருக்கு. அடுத்த வார்த்தை என்ன போடுறாங்க? எதுக்கு சார் வருது தெரியலையே சார். she is in dark, she needs enlightenment, light, desire light. இதுவும் உணர்வு. இது மைண்ட் இல்ல. தயவு செய்து இது மைண்டு பழைய கிளாசிக்கல் பீப்புள் சொல்லி 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 உங்களுக்கு பிடிக்க தெரியாம போயிருச்சு. இது அந்த சொல்லவேசிய தாவர குடும்பத்தில் உள்ள நான் ஹியூமன் ஸ்பெசிபிக் வேர்ட்ஸ் அவங்களுக்கு நான் கொடுத்தது உங்களுக்கே தெரியும். பெலோடோனா கூட நான் என்ன பண்ணிட்டேன்னா ரஸ்டாக்ஸ், சல்பர், பெலோடோனா 3 கொடுத்துட்டு பெலோடோனா 3x மட்டும் தான் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே அவங்களுக்கு அந்த ஏப்பம் வர்றது குறைஞ்சிருச்சு. தொட்டா ஏப்பம் வர்றது குறைஞ்சு போச்சு. எனக்கு நல்லா தெரியும் இந்த கேஸ் அடுத்து ட்விஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சல்பர் சேர்த்து கொடுத்துருந்தேன். நெஞ்சு எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சு. சார் என்ன சார் செய்யுது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த எஸ்ங்கிற மாத்திரையே ஒண்ணு போடுங்கன்னு போட்டோம்னா அதுவும் குறைஞ்சிருச்சு. இப்ப ரொம்ப நார்மலா இருக்காங்க. இப்ப இந்த கேஸ் உற்பத்தி ஆகுறது குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒரு கேஸ் ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு உடம்புல கேஸ் ஃபார்மேஷன் உண்டாயிருக்கு. அது எல்லாம் இந்த பெலோடோனா அற்புதமா குறைஞ்சிருச்சு. நான் அது சல்பரா மாறும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நெஞ்செரிச்சல் வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் எல்லாரும் கார்போ வெஜ்ஜு, கால் கார்பு, அசப்பட்டா இப்படி கொடுக்குற இந்த காலகட்டத்துல நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்துல ரஸ்டாக்ஸ், பெலோடோனா, சல்பர் 3 கொடுப்பேன். இந்த 3 கையில கொடுத்துட்டு சூழலுக்கு ஏத்தாப்புல ரஸ்டாக்ஸ் தான் எனக்கு அதிகமா பயன்படும். அது நெஞ்சு எரிச்சலா கன்வெர்ட் ஆகும்போது சல்பரா கொடுப்பேன். எப்பனா இந்த ரஸ்டாக்ஸ் வேலை செய்யலன்னா தான் சல்பர் தருவேன். இங்க பிடிச்சு இழுக்கல, அங்கங்க பிடிக்குதுன்னு சொன்னாதான் அந்த கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படின்னா பிடிச்சு இழுக்குதுன்னு சொன்னாங்க, அங்கங்க பிடிக்குதுன்னு சொன்னாங்க. அது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா அது வேற அவங்க சொன்னது. ஆனா இந்த கேஸ்ல பிடிக்குதுங்கிற வார்த்தை ரொம்ப குறைவு. ஒரே ஒரு இடத்துல தான் பிடிக்குது, முதுகுல லைட்டா பிடிக்கும்ன்றாங்க. லைட், அந்த வார்த்தையை பாருங்க, லைட்டா பிடிக்கும். அதனால டச் அக்ரவேஷன் பயங்கரமா வரும். அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, பயங்கரமா வரும். டெலிரியம் டெரர் எக்ஸ்பிரஷன் ஆஃப், இதான் ரூப்ரிக்கல் லாங்குவேஜ். அது பெலோடோனா கொடுத்தோம்னா சரி. அப்ப சல்பரும் பெலோடோனாவும் காம்ப்ளிமெண்ட். அதனால அற்புதமாக அது வேலை செஞ்சு இப்ப அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல வருடங்களாக கஷ்டப்பட்டு இருக்க கேஸ எப்படி மாடர்ன் மெத்தட் மூலமாக உங்க பழைய ட்ரையோ கேஸ்ட்ரிக் ரெமடி எல்லாம் தூக்கி போட்டு புதுசா 3 மருந்து இருக்கும். காலிகார்ப், லைகோபோடியம், சைனா. இந்த 3 லோயர் அப்டமன், மிடில் அப்டமன், ஃபுல் அப்டமன், இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து வச்சுக்கிட்டு அந்த காலத்துல அற்புதமாக ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி ஃபெயிலியர் அடைஞ்ச மக்களுக்கு ஒரு டிப்ஸ். ஒரு இன்னொரு கேஸ் இது பாருங்க. இதே சேம் பிளாட்டுலன்ஸ், எரக்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் நான் ஸ்டாப்பா. இவருக்கு எப்ப எரக்டேஷன் வராதுன்னா ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது வராது, சாப்பிடாம இருந்தா வராது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன்.
எங்க அம்மா தான் சார் இஷ்யூ. எங்க அம்மாவை பாக்குறதுக்கு எங்க அண்ணனோ எங்க அக்காவோ யாரும் முன் வரல, எங்கிட்டதான் வர்றாங்க. எங்கிட்ட வந்தா எனக்கு பொருளாதார பிரச்சனை, சில பணப்பிரச்சனை இருக்கு, என் மனைவிக்கு அவங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை, நான் அவங்கள கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியாம போகுது. இது மனசுல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இவ்வளவுதான் கேஸ். அப்ப அம்மாவுடைய இஷ்யூ இருக்கு. நேர ஃபாஸ்டிங் அம்முனரேஷன்ல எடுத்து பார்த்தா நேற்றமோர் கரெக்டா கொடுத்தா பாத்தீங்கன்னா அப்படியே பிளாட்லன்ஸ், அந்த எரக்டேஷன், பெல்ச்சிங் அப்படியே குறைஞ்சிருச்சு. கேஸ் உற்பத்தி ஆகிறதும் குறைஞ்சிருச்சு, அசிடிக் ஃபார்மேஷனும் குறைஞ்சிருச்சு, அசிடிட்டியும் குறைஞ்சிருச்சு. எல்லாம் ஒரே நோய் தான். பாருங்க, வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு மருந்து. இந்த அற்புதம் வேற எந்த மருத்துவத்திலையாவது இருக்கா? இண்டிவிஜுவலைஸ் பண்ணி ஹோலிஸ்டிக்கா பார்த்து கொடுக்குற இந்த ஆர்ட் எதுலயாவது இருக்கா? எதுலயும் இருக்கா? அது ஒரு மருந்து கொடுக்கிற தன்மை எதுலயாவது இருக்கா? இல்ல. சித்தால, ஆயுர்வேதத்துல எதுலயாவது இருக்கான்னு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. எந்த மருத்துவத்திலும் இருக்க. உடலையும் மனசையும் கனெக்ட் பண்ணி பேசுற ஒரு வித்தை வேற எந்த மருத்துவத்திலேயாவது இருக்கா? இருக்கா? ஏன்? அது விஞ்ஞான ஹோமியோபதிங்கிற ஞானத்தை நீங்க பெற்றா அதுக்கு பதில் கிடைக்கும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்த ஒரு கேஸ். இது என்கிட்ட ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கவர் என் மேல முழு நம்பிக்கையை வச்சு அவருடைய சகலரை கோபுரதரை கூட்டு வர்றார். WBC கிட்டத்தட்ட 26,000 போயிருச்சு. வீராட்சி மிஷன்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது லுக்கிமியா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. கேன்சர் வெரைட்டி. இப்ப பிளட் கேன்சர் என்னை நம்பி வந்திருக்காங்க. அவர் வேற கூட்டு வந்துட்டார். எனக்கு மிக சங்கடமா இருக்கு. எப்படின்னு சொன்னா 23,000 இருந்த WBC 2 நாள்ல 26 ஆயிடுச்சு. அப்படியே ஃபாஸ்டா க்ரோ ஆகுது. இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூழல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு என்னைய பாக்குறாங்க. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்னங்க உங்க பிரச்சனை? அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாங்க. உங்க வாழ்க்கையில நடந்த துன்பகரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர் எதுன்னு கேட்டோம். சார், நான் ஹானஸ்டா இருப்பேன், டிபார்ட்மெண்ட்ல இப்படி இருக்கிறத அபூர்வம், நேர்மையா இருப்பேன், நல்லா உழைப்பேன், எதையும் சாதிக்கணும்னு நினைப்பேன். ஆனா இன்னையே நான் ரிட்டையர்மெண்ட் படத்தை எல்லாத்தையும் வாங்கி ஒரு சொத்து வாங்கினேன். அந்த சொத்துல ஏமாத்திட்டாங்க, என்னையே ஏமாத்திட்டாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டாங்க. அவர் சொல்றது அதை ரெக்கவர் பண்றது ரொம்ப சிரமப்பட்டேன். கடைசியில போராடி ரெக்கவர் பண்ணிட்டேன். அதுல நான் அடைந்த ஸ்ட்ரெஸ் இருக்கே, மன உளைச்சல் இருக்கு, அது இன்னும் சொல்ல முடியாது சார். வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைச்சேன். சுக்கு நூறு ஆயிட்டேன் சொல்றாரு. சுக்கு நூறு ஆயிட்டேன். அவருடைய கோபுரத்தை கூட்டு வந்தவர்கிட்ட கேட்டேன், இவருடைய கேரக்டர் என்னன்னு கேட்டேன். சார் கொஞ்சம் பயந்த சுபாவம் சார் அப்படின்னு சொன்னேன். இவர்கிட்ட கேட்டா நான் அப்படிலாம் இல்லை அப்படி கேட்கிறேன். நான் நல்ல தைரியமான ஆள். இங்க சுக்கு நூறு ஆயிடுச்சுங்கிற உணர்வு எடுத்துக்கிட்டேன். Shattered, torn into pieces, ailments from loss of money. இது ரெண்டையும் எடுத்துட்டு குளிர்காலம் வெயில் காலம் எது சௌரியமா இருக்குன்னு கேட்டேன். குளிர் என்னால் தாங்க முடியாது. நக்ஸ்வாமிக்கு ஒரு வேலை நடத்த எப்படி வேலை செய்வீங்க? அற்புதமா வேலை செய்வேன், முடிக்காம தூங்க மாட்டேன். சார் நக்ஸ்வாமிக்கா கொடுத்துடலான்ட்டு அவர்கிட்ட, சார் என்கிட்ட ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க தைரியமா மருந்து கொடுங்க சார், நான் தோமாயிருவேன். இவரும் சொல்றாரு, அவரும் சொல்றாரு. நல்லா பாருங்க, அவருக்கு அது பிரசிடென்ட் இருக்கு, இவருக்கு அவரை நம்பி வந்திருக்காரு. ஏன்னா அவர் பெரிய நோயில இருந்து தப்பிச்சிருக்காரு என்கிட்ட அதனால இவரு ஒரு நம்பிக்கையில சரி குணமாயிரும் அப்படின்னு நம்புறாரு. எனக்கு ஏற்கனவே படிச்ச ஆர்வம் இருக்கு. இந்த கேஸ் எனக்கு ஒரு பிரேக் த்ரூவா இருக்கு. 26,000 WBC இருந்தது, 10 நாள்ல 20க்கு வந்துருச்சு. அவரோட ஹெல்த்தும் நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனர்ஜி லெவல், அப்புறம் வெல்பீயிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல. இதுக்கு முழு காரணம் என்னன்னா, அவர் கூட்ட வந்த அவரோட கோபுரதா இருக்காரு பாருங்க. அவர் ஏற்கனவே லிவர் சிரோசிஸ்ல என்கிட்ட வந்தவர், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுங்கிற சூழல்ல வந்தவர். ஆல்கஹால் தொடர்ந்து எடுத்துட்டு இருந்ததுனால அவருக்கு லிவர் போயிடுச்சு. அவருக்கு நான் கொடுத்தது எது தெரியுங்களா? நக்ஸ்வாமிக்கா. ஏன்னா ஆல்கஹால் எடுக்கிறாரு, மேத்தமெட்டிக்ஸ் நல்லா வரும், ரொம்ப கோவப்படுவாரு, எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாரு. அதனால கொடுத்தேன். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னோட கோபுரதர் கொஞ்சம் பயந்த சுபாவங்கிறார். அப்பட இவர் எவ்வளவு பெரிய நக்ஸ்வாமிக்காவா இருந்திருப்பாருன்னு பாருங்க. அந்த நக்ஸ்வாமிக்கா பெரிய நக்ஸ்வாமிக்கா சின்ன நக்ஸ்வாமிக்காவை பார்த்து கோலைன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? நான் இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நக்ஸ்வாமிக்கா அப்படி இருக்க மாட்டாங்களே, அப்ப நக்ஸ்வாமிக்கா கொடுக்க கூடாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. கரெக்டா காம்பனன்ட் எல்லாம் அசம்பிள் ஆகுது. அதனாலதான்
அவர் நக்ஸோமிக்கா இருந்து அவருக்கு லிவர் சிரோசிஸ் கம்ப்ளீட்டா கியூர் ஆகி மருந்து மாத்திரை எல்லாமே நின்று பெர்ஃபெக்டா வெயிட் கெயின் ஆகி நார்மலுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தார், நல்லா நார்மல் ஆயிட்டாரு. அவர்னாலதான் இவர் வந்தார். இவருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நக்ஸோமிக்கா லுக்கிமியா சரி பண்ணுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். லுக்கிமியா சாப்டர்ல போய் பாருங்க, சல்பர் கூட வேலை செய்யும், நக்ஸோமிக்கா வேலை செய்யும். திருப்பி புது மருந்து, நியூ மருந்து, ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அன்னோன் ரெமடி தான், ரேர் ரெமடி தான் குணப்படுத்தும் நம்பாதீங்க. சரியாக புரிஞ்சுட்டு சரியாக மருந்து கொடுத்தா சாதாரண பெலோடனா கூட குணப்படுத்தும். அதுக்கு உதாரணம் இது எல்லாம் சாத்தியமாக்குறது என்னன்னா, அறிதல்ங்கிறது டாக்டர், அறியப்படும் பொருள்ங்கிறது பேஷண்ட். இந்த 2 பேரும் சரியான விகிதத்துல புரியும் போது அறிதல் நடக்கும். இத 3 ஒரே கூட்டுக்கு வந்துச்சுன்னா அதுதான் ஞான ஹோமியோபதி. அறிபவன், அறியப்படும் பொருள், அறிதல், இந்த 3 ஒரே நேர்கோட்டுக்கு வந்துச்சுன்னா அதான் லா ஆஃப் சிமிலர். இதான் மெய்ஞான ஹோமியோபதி. இதை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இதை சுருக்கி இதோட முடிச்சுக்குவோம், டைம் இல்லை. அதனால அடுத்த கிளாஸ்ல இதை பார்ப்போம்.